வெல்கம் டு பவனியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி சோளா பூரியும் மசாலும் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவு மைதாவை நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோடா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு நல்லா கலங்கினதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம நல்லா மாவை சாஃப்டாக பிணையணும். கொஞ்சம் நல்லா கையில் ஒட்டுற மாதிரி ரொம்ப இலகா ரொம்ப சாஃப்டாக பிணைஞ்சோன்னா தான் உள்ளே இருக்கிற ரவை 1 ஹவர் ஊறும்போது நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கையில் எண்ணெய் எடுத்துட்டு நல்லா சுற்றி க்ரீஸ் பண்ணி டக்கின் பண்ணி நம்ம ஊற வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செஞ்சு வைங்க. மாவு ஓரங்களில் காயாது. அதே போல் சேர்த்துருக்கிற ரவை ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் மாவு ஊறும்போது நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி செய்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது சோலை மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் 1 கப் அளவு வெள்ளை சுண்டலை நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஆட் பண்ணணும். ஒரு சின்ன ஒயிட் காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு டீ தூள் எடுத்திருக்கேன். கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் உங்களுக்கு எவ்வளோ மணம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சேர்த்துட்டு சின்ன மூட்டைகளாக மடித்து கட்டி நம்ம உள்ளே இந்த தண்ணிக்குள்ளரையே ஆட் பண்ண போகிறோம். இது ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அப்படியே நம்ம வெந்ததுக்கப்புறம் இந்த மூட்டையை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது குக்கரை மூடிட்டு ஒரு 3லேருந்து 5 விசில் வரைக்கும் நல்லா விட்டு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி மசாலா தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கரம் மசாலா நல்லா தாளிச்சிட்டு மூணு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி பாதி அளவு சுண்டி வரணும். லைட் ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா வதக்கிக்கோங்க. இது போல் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் 3 பெரிய தக்காளி கொஞ்சம் கலராக இருக்கிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு பியூரி மாதிரி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி விழுது நல்லா வதங்கி லேசாக அப்படியே கொதித்து வரப்போ தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்து சுருண்டு வரட்டும்.
சேர்த்துருக்கிற மசாலா பேஸ்ட்டு எல்லாமே வந்து நல்லா தொக்கு மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நிமிஷம் அளவு சிம்மில் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரையாக வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற வெள்ளை சுண்டலை வந்து அந்த தண்ணியோடவே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அந்த டீ பேக் மசாலாலாம் ஆட் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே அந்த மூட்டையோட ரிமூவ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுண்டலில் நல்லா அந்த காரம் மசாலாலாம் இறங்குற அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம். நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் போட்டுடுங்க. இந்த மாதிரி சோலை மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, நல்லா மணமாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் இது எல்லா பூரி சைட் டிஷ்ஷாக சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மல்லி இலை தூவிட்டு சூடாக பரிமாறுங்க. சோலை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு வந்து 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு. இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். நல்லா உள்ளே டக்கின் பண்ணி நல்லா உருட்டி இது போல் சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் மாவு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு உருண்டை எடுத்து வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பூரிக்கு எப்படி ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் திரட்டுவோமோ அந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த சைடு ஸ்டவ்வில் எண்ணெயை காய வச்சு ரெடியாக வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா ரவுண்டாக வந்திருக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம போட்டு எடுத்துடலாம். பூரி உள்ளே சேர்த்தோன்னே நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விட்டோம்னா நல்லா புஷ்ஷுன்னு எந்திரிச்சு வரும். ஒரு சைடு நல்லா வேக வைக்கணும், அதே போல் ஓரங்கள்லேயும் நல்லா வேக வைக்கணும். நம்ம அந்த ஃப்ளஃபியாக வந்திருக்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா திருப்பி விட்டுக்கலாம். சுத்தமாக பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். சோளா பூரியும் மசாலாவும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். நீங்கள் ஏதாவது கெஸ்ட்டு வரும்போது செய்து அசத்தலாம். சூப்பரான ரெசிபி. பாருங்கள் நல்லா புசு புசுன்னு ரெடியாகி வந்துடுச்சு. நம்ம பூரியை இப்போது எடுத்துடலாம். எடுத்துட்டு பிளேட்டில் மசாலாவோட சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.